என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். கண்களை நம்ம எப்படி பராமரிக்கணும், கண்களில் வரக்கூடிய நோய்கள் என்ன, இதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஆலோசனை வழங்க வருகிறார் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையினுடைய முதன்மை டாக்டர், மக்களின் மருத்துவர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள். இன்சொற்களில் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், கண் மருத்துவர், ராமச்சந்திரா கண் மருத்துவமனைன்னு குட்ஷெட்டில் 1999 இந்த வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ கண் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள், எல்லா வயசும் பிறந்ததுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரும், அது சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு விளக்குறை தந்தா தான் இங்கே இருக்கேன். டாக்டர், பிறந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை சரியாக தெரியுதா இல்லை குறைபாடு இருக்காங்கிறத பெற்றோர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போது பிறந்த குழந்தைகளுக்கு பார்வை நல்லா தெரியுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. பிறந்த உடனே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் முகம் பார்க்கறது, சிரிக்கிறது, முகம் பார்த்து சிரிக்கிறது, இல்லைன்னா ஒரு லைட்டை வச்சு, டார்ச் லைட் வச்சு அப்படியே ஸ்லோவாக அதை கண் முன்னாடி காமிச்சு டார்ச் லைட்டை மூவ் பண்ணும்போது அந்த கண் ஐபாலும் ஸ்லோவாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். சில நேரம் என்ன பண்ணுவோம்னா பிரைட்டாக ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சோம், ஒரு பந்து மாதிரி காமிச்சோம்னா அது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதை வச்சு ஃபாலோ பண்ணுறோம். இப்போது மெயினாக இந்த பிறந்த குழந்தைகளுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளை கண்டிப்பாக ஐ செக்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு குறை மாதத்தில் பிறக்கணும். இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் கொடுப்போம். ஆக்சிஜன் கொடுக்கும்போது இந்த ஆக்சிஜனால் விழித்திரை, ரெட்டினால சில பாதிப்புகள் ஏற்படும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளை காப்பாற்றுற அந்த எண்ணத்தில் ஜென்ரல் எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் ஐ செக்அப் பண்ண விட்டுருவாங்க. அதனால தான் இப்போது பீடியாட்ரிஷியன்ஸ், கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, குறை மாதத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கண் மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கங்கன்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ரெட்டினோபதி ஆஃப் ப்ரிமெச்சூரிட்டி, ROPன்னு ஒன்று இருக்குது, அது வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அது இருக்கா இல்லையாங்கிறத தாயோ கண்டுபிடிக்க முடியாது, குழந்தையோ சொல்ல முடியாது. ஸோ உடனே அந்த பீடியாட்ரிஷனோ கைனகாலஜிஸ்ட்டோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐ டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. இப்போ அந்த சின்ன குழந்தைக்கு மருந்து போட்டு நம்ம பார்த்தோம்னா அது கோஆப்ரேட் பண்ணாது. ஒரு ஷார்ட் ஜிஏ மாதிரியோ இல்லை ஒரு தூக்கத்துக்கு அதுக்குன்னு சிறப்பு இருக்குது, அந்த மாதிரி சிறப்பு கொடுத்து நல்லா தூங்க வச்சு மருந்து போட்டு பாப்பாவை நல்லா விரித்து நரம்பு திரையில், விழித்திரையில் பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். விழித்திரையில் என்ன பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒன்று லேசர் சிகிச்சை முறையோ இல்லை இன்ஜெக்ஷனோ போடுறோம். விழித்திரைக்கான இன்ஜெக்ஷன், கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடுவோம். என்ன சார் பிறந்த குழந்தைக்கு இப்படி பண்ணுறீங்களே? ஆமாம், இது பண்ணால் தான் மேற்கொண்டு விழித்திரை பாதிக்காமல், இரத்தக்கசிவு வராமல் பார்வையை காப்பாற்ற முடியும். ஸோ மை அட்வைஸ், குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள், இன்குபேட்டரில் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கப்பட்ட குழந்தைகள் டெஃபினட்டாக கைனகாலஜிஸ்ட்டும் ப்ளஸ் ஆப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட்டும் பீடியாட்ரிஷியனும் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதில் எந்த விதமான கவனக்குறைவு இல்லாமல் கண்டிப்பாக விழித்திரையை செக் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க, என் குழந்தையோட விழித்திரை எப்படி இருக்குது, குறைபாடு இருக்கா, அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா கேட்டுட்டு, அதுக்கு வைத்தியம் இருந்தால் அந்த வைத்திய முறையை பார்த்துட்டு எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா மறுபடியும் பீரியாடிக்காக செக்கப் பண்ண வர சொன்னாங்களோ பீரியாடிக்காக செக் பண்ணிக்கோங்க. இதுதான் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு செக்கப். இப்போது 2 வயசு 3 வயசு தாய் தந்தை கண்ணாடி போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கோம், கண்ணாடி தேவைப்படுதா இல்லையா நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதுக்குன்னு தகுந்தாப்பில் ஒரு சொட்டு மருந்தோ ஒரு ஆயின்மெண்ட்டோ போட்டு பாப்பாவை நல்லா விரித்து, இவங்களுக்கு பார்வை எவ்வளோ இருக்குது, குழந்தைக்கு சொல்ல தெரியாது, ABCDயோ 1 2 3 படிக்க தெரியாது. அப்போது ரெட்டினோஸ்கோப்பின்னு ஒரு முறை மூலமாக இந்த குழந்தைக்கு குறைபாடு இருக்கா இல்லையா, என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்ல முடியும். இது 2வது பாயிண்ட். சில பேர் குழந்தை தாயார் தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ணாடியே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த 3 வயசு குழந்தை டிவியை பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்கும். டிவியை பக்கத்தில் பார்க்குறது ஒன்று பழக்கத்தினால் இருக்கலாம், 2 பார்வை குறைபாடுனால் இருக்கலாம். பழக்கமாக பார்வை குறைபாடான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி டிவியை பக்கத்தில் இருந்து பார்க்குற குழந்தைகளை தாய் தந்தை கண்டிப்பாக கண் மருத்துவரை பார்த்து செக் பண்ணி, கண் நல்லா இருக்கா, பார்வை குறைபாடு இருக்கா, கண்ணாடி ஏதாவது போட வேண்டி வருமா செக் பண்ண வேண்டியது அவசியம்.
உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட, கண் பார்வை சம்பந்தப்பட்ட, கண் சிகிச்சை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கொரி, ஒரு கொஷின் இருந்து கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் தான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ராமச்சந்திரா கண் மருத்துவமனை, குட்ஷெட் திரு, மதுரை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். கீழே கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்ணில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ எம் தேர். உங்களுக்கு சர்வ் பண்ணத்தான் நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன். இது என் சொல் கேளிய நேயர்களுக்காக நான் செய்யக்கூடிய பெரிய கடமை.